வணக்கம். இப்போ நம்ம நிறைய பேர் பாருங்க, படிச்சு முடிச்ச உடனே நம்ம என்ன நினைப்போம், அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம். பார்த்தீங்களா? முதல்ல நம்ம என்ன நினைப்போம், அரசு வேலை கிடைக்காம பார்ப்போம். இல்லைன்னா அடுத்த தனியார் நிறுவனத்தில் கிடைக்காம பார்ப்போம். அதில் ஒரு சொந்த தொழில் பண்ணலாமா நினைப்போம். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், வெளிநாட்டுக்கு போகலாமான்னு நினைப்போம். அதெல்லாம் கூட்டு தொழில் பண்ணலாமா நினைப்போம். இப்படி நம்ம 5 விதமாக யோசித்து வச்சுருப்போம். முதல்ல நம்ம அரசு தான் நினைப்போம். ஏன் நம்ம அரசு வேலைக்கு இவ்வளோ ஆசைப்படுறோம்? ஏன்னா நம்ம அரசு வேலைன்னு சொன்னால் என்னங்க, மாதம் பிறந்தானே சம்பளம் கிடைக்கும் இல்லையா? ஒரு இதுவும் பார்க்க வேண்டாம், சொகுசா இருக்கலாம், வேலையிலேயும் ஒரு அதிகாரமாக கௌரவமாக இருக்கலாம். அப்போ நமக்கு எந்த இதுவும் பார்க்க வேண்டாம். பார்த்தீங்களா? அப்போ நம்ம முத அரசு வேலையை தான் நம்ம எதிர்பார்ப்போம். சரி, அரசு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ நம்ம ஜாதகத்தில் 2 11ஆம் அதிபதியும் 10ஆம் பாவமும் குருவும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களா, நம்ம படித்து முடிச்ச உடனே வேலை கிடைச்சிருங்க. அப்போ அரசு வேலை, இப்போ பொதுவாகவே அரசு வேலையில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் பியூனாகவே இருக்கட்டுமே, நம்ம பியூன் நினைச்சா தான் கலெக்டரே பார்க்க முடியும் இல்லையா? அப்போ அவனும் ஒரு கௌரவமாக தானே இருப்பான், நான் அரசு வேலையில் இருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருந்தாச்சுன்னா அரசு வேலை ஏறலாம். அப்புறம் 58 வயசு வரைக்கும் நமக்கு எந்த கவலையில் சம்பளம் வந்துடும், நிம்மதியாக இருக்கலாம். சரியா? அப்போ இன்னும் வேற என்ன, அரசு கிரகம் என்னது, சூரியனும் செவ்வாயும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் வலுவாக இருக்கான்னு பாருங்க, அது 6 10ஓட தொடர்பு இருக்கான்னு பாருங்க. அப்பவும் நமக்கு அரசு வேலை கிடைக்கும். அப்போ நம்ம நிம்மதியாக இருக்கலாம், சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கலாம். சரி, இப்போ சில பேருக்கு வந்து எவ்வளவு திறமை இருக்குதுங்க, அதிர்ஷ்டம் ஒன்று இருந்தால் கிடைக்கும் பார்த்து சொல்லுவாங்கல்ல. அப்போ அது யாருக்கு கிடைக்கும் பார்த்தா, அவங்க ஜாதகத்தில் 9ஆம் பாவமும் 9ஆம் பாவ அதிபதியும் நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்களா, அவங்களுக்கு அதிர்ஷ்டத்து மூலமாக கிடைச்சிடும். திடீர்னு வீட்டில் யாரோ இறந்துட்டாங்க, இந்த வீட்டில் அரசு வேலை கொடுக்குறா அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை கிடைச்சி அதிர்ஷ்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு பாருங்க, அவங்களுக்கு 2 11ஆம் அதிபதி 10ஆம் பாவமும் நல்லா இருக்கும், அரசு கிரகங்களான சூரியன் செவ்வாய் நல்லா இருக்கும், வேலையில ஏறிடுவாங்க. வேலையில் ஏறினப்புறம் பயங்கர மன உளைச்சல், அங்கே டென்ஷன், பயங்கர டார்ச்சர். அது எப்படா வேலையை விட்டு வந்துடலாம் போல இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புலாம் நல்லா இருக்கும், வேலையும் கிடைக்கும், அவங்களுக்கு அவயோகியோட தசை நடக்கும். அதாவது ரொம்ப தசா புத்திங்கிறது முக்கியம் சொல்லுது. அந்த தசை நடக்கும்போது அங்கே வேலையே பார்க்க முடியாது. அந்த சமயத்தை 7.5 சனியா அஷ்டம சனியா நடக்குன்னு வச்சுக்கோங்களா, அவங்க வேலையை சஸ்பெண்ட் பண்ணிட்டே வெளியில் வந்துடுவாங்க. அப்போ அரசு வேலை எவ்வளோ முக்கியங்கிறது தெரிஞ்சுதா? சரி, என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.